ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியாஸ் குக்கரி. இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65. இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு பிஞ்ச் ரெட் கலர் பவுடர், தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர், ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா கலருக்காக. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம. அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸ்லாம் வந்து மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி வச்சுருக்கேன், அதோட எசன்ஸ் வந்து இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை கொஞ்ச நேரம் வச்சிடலாம் ரெஸ்ட்டில். A few moments later. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று ஒன்றா கையில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் வரும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், சிக்கன் வெந்து வரணும். திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. சிக்கன் பீசஸ் வெந்ததோ இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் பீசஸ் வந்து எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு, உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் 65 ரெடி. Thank you for watching. Do subscribe and share with your friends.